ஆரம்பிக்கலாம் சுவாமி. यो नित्यमच्युतपदाम्बुजोत्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा पाराश्रीयवचः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीताम् तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्तन्वहम्. இந்த சாஸ்திரியோனித்வாதிகரணத்தினுடைய சித்தாந்த பாகத்தை இன்னைக்கு மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ண போறோம். சோ முன்னாடி அடியான் விஞ்ஞாபிச்ச மாதிரி இந்த சித்தாந்த பாகமும் கூட ரொம்ப தர்க்கபூயிஷ்டமான ஒரு பாகம். சோ அதுல எவ்வளவு நம்ம மேக்சிமம் புரிஞ்சுக்க முடியுமோ, எவ்வளவு அடியனுக்கு சொல்ற சாமர்த்தியம் அடியனுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கோ அதை பொறுத்து அடியன் இங்க விஞ்ஞாபிக்க ட்ரை பண்றேன். சோ இது வரைக்கும் நமக்கு பூர்வபக்ஷத்தை நாம அனுசந்தானம் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ சித்தாந்த பாகம். ஏவம் பிராப்தே ப்ரூமஹா அப்படின்னு சொல்லி சித்தாந்த பாகத்தை ஆரம்பிக்கிறார். யதோக்த லட்சணம் பிரம்ம ஜன்மாதிவாக்கியம் போதயத்யேவ குதஹ சாஸ்திரைக பிரமாணகத்வாத் பிரம்மணஹ அப்படின்னு சொல்லி போன வாரம் அடியன் விஞ்ஞாபிக்க ஏவம் பிராப்தே ப்ரூமஹா அப்படின்னு சொல்லி ஃபைனல் வர்டிக்ட் அப்படின்ற அர்த்தத்துல ஏவம் பிராப்தே ப்ரூமஹா இப்படி இவ்வளவு எல்லாம் விஷயங்கள்லாம் நாம அனுசந்தானம் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலி வி ஆர் கோயிங் டு கிவ் தி வர்டிக்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூமஹா அப்படின்னு உத்தம புருஷம் பகவத்கீதையில சொல்றார். வி ஆர் கோயிங் டு கிவ் தி வர்டிக்ட் அப்படின்னு. It is full of confidence and also it means that it is totally correct and it cannot be refuted by means of tarka or any other means. So enna solrarna only the Vedas can propound and prove the existence of Ishvara in the proper manner, and we will prove this in a convincing manner appdin solra. So பரமாத்ம வஸ்து இருக்கு அப்படின்றதுக்கு சாஸ்திரம் ஒண்ணுதான் பிரமாணம், வேற பிரமாணம் கிடையாது. as far as வேதாந்தின்ஸ் ஆர் கன்சர்ன்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை சேர்த்துக்கணும் என்ற இடத்துல. ஏன்னா இப்ப நாம வேதாந்த சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக நாம இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல சாஸ்திரைக பிரமாணகத்வாத் பிரம்மணஹ அப்படின்னு as far as வேதாந்தின்ஸ் ஆர் கன்சர்ன்ட் அப்படின்னு இதை பத்தி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நிறைய விஷயங்கள்
சர்ச்சை பண்ணி இது பண்ணிருக்கோம். அதனால அதை பத்தி மறுபடியும் சொல்ல போகல. இதுல அவர் முக்கியமா என்ன சொல்றாருன்னா, நாம இந்த பூர்வபக்ஷத்தினுடைய இதுல என்ன சொன்னோம், எப்படி ஒரு குலாலனாக இருக்கிறவன், பாட்டராக இருக்கிறவன் இந்த ஒரு கடத்தை ஏற்பாடு நிர்மாணம் பண்றானோ, அந்த மாதிரி பகவானும் கூட இந்த ஜெகத்தை நிர்மாணம் பண்றான்னு சொன்னா எந்த தப்பும் கிடையாது. என்ன திருஷ்டாந்த தாஷ்டாந்திகையோக சர்வதா சாமஞ்சஸ்யம் நாஸ்தி அப்படின்னு சொல்லி பூர்வபக்ஷத்துல சொல்லு. ரெண்டாவது விஷயம் பூர்வபக்ஷிகள் என்ன சொன்னா அப்படின்னா, ஒரே வஸ்து நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டும் ஆக முடியாது அப்படின்னு ரெண்டு சொன்னது. சோ இது ரெண்டு பிரதானமான தூஷணங்கள் பூர்வபக்ஷத்துல சொன்னது. இதுக்கு என்ன பதில் சொல்றார் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, முதல்ல தார்க்கிகா என்ன சொன்னான்னா அதுக்கு அந்த விஷயத்துக்கு எப்படி பதில் சொல்றார் அப்படின்றது நாம இங்க பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னா, மஹீமிஹ மகார்ணவாதீனாம் காரியத்வேபி ஏகதா ஏவ ஏகேனைவ நிர்மிதாக இத்யத்ர பிரமாணாபாவாத் நச்ச ஏகஸ்ய கடஸ்யேவ சர்வேஷாம் ஏகம் காரியத்வம் ஏன ஏகதா ஏவ ஏகः காரியः ஏகः கர்த்தா சித்யேத் पृथक्भूतेषु कार्येषु कालभेद कर्तृभेद दर्शनेन कर्तृकालैक्य नियम अदर्शनात्. இதுல நாம முக்கியமா அனுசந்தானம் பண்ண வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இப்போ ஃபர்ஸ்ட் பூர்வபக்ஷ யுக்திகள் அப்படின்னு சொல்லி பூர்வபக்ஷத்தை சமர்த்தனம் பண்றதுக்காக சில யுக்திகள் எல்லாம் சொல்லியிருக்க. அந்த யுக்திகளை சொன்னதுக்கு அப்புறம் சித்தாந்தி சித்தாந்தி என்ன சொல்றார் அப்படின்றது பூர்வபக்ஷிக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். பூர்வபக்ஷிக்கு முன்னாடியே he has an inclination about what the சித்தாந்தி is going to say. So சித்தாந்த யுக்தேஹ அன்யதா நயனம் அப்படின்னு சொல்றார். சோ சித்தாந்தி என்ன சொல்றாரோ அவர் இப்படி சொல்ல போறார். அவர் சொல்ற வார்த்தைக்கு பிரமாணம் கிடையாது, பிகாஸ் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லி காரியங்களை சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பூர்வபக்ஷத்தை உபசம்ஹாரம் பண்ணி பூர்வபக்ஷத்தை முடிக்கிறார். அதுக்கப்புறம் சித்தாந்தி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய யுக்தியை முதல்ல சொல்றாரு, இந்த காரணத்தால பூர்வபக்ஷம் சரியில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் பூர்வபக்ஷி சித்தாந்தியினுடைய யுக்தியை அந்நியதா நயனம் பண்ணியிருந்தாரு, அதுக்கு பதில் சொல்றார். பூர்வபக்ஷி என்னுடைய விஷயத்தை இந்த மாதிரி சொல்லியிருந்தார், ஆனா ஈவன் தட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்றார். தென் ஃபர்தர் he goes on giving reasons about why his own theory is correct. இந்த மாதிரி it's actually a very highly complicated web of arguments, as I have mentioned earlier. அது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு கன்னடத்துல நூலுடைய உருண்டை அப்படின்னு சொல்லுவா, நூல் உண்டை அப்படின்னு சொல்லுவார். அது என்ன ஆகும், அது it will get entangled into a highly complicated web. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நம்ம பூணல் போட்டுக்கிறோமே, அந்த பூணலை ஒரு விதமாக அவ கட்டி வச்சிருப்பேன். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த ஒரு முடிச்சிருக்கேன், அந்த முடிச்சு நம்ம அவிழ்க்கணும். அந்த மாதிரி பண்ணாம என்ன சடனா சில பேர் எப்படியோ பண்ணுவேன். அது அப்புறம் ஈவன் ஆஃப்டர் ஹாஃப் அன் ஹவர் ஆர் 1 hour அந்த ரெண்டு பூணலும் தனியா வராது, நம்ம புது பூணலை போட்டுக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். அதனால என்னன்னா, இந்த என்டாங்கிள் வெப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம ரொம்ப அது இளையா அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு இளையா நம்ம தனித்தனியா விட வச்சு அது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். அதுலயும் பிகாஸ் அட் எவரி ஸ்டேஜ் வாட் ஹேப்பன்ஸ், அவாந்தர ஆட்சேபங்கள் அவாந்தர சமாதானங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்திலேயே இன்னொருத்தர் இன்டரப்ட் பண்ணி இதுக்கு எப்படி பதில், அப்படி இப்படி சொன்னா இந்த மாதிரி அனுபவத்தி வருது அப்படின்னு கேட்கிற அந்த அனுபவத்திக்கு பதில் சொல்றாரு. So it is a logic of a very high nature, and some people say that even this can be mathematically represented also properly if it is put into a mathematical language or scientific language. அது எப்படி பண்ணா என்னன்றதை பத்தி
செட் தியரி யூஸ் பண்ணி சொல்லலாம், இது பண்ணி சொல்லலாம் அப்படிங்கலாம் நிறைய a few mathematicians who are also well versed in these things have tried this and are supposed to be successful, but I am not familiar with mathematics or any science for that matter. அதனால அடி எனக்கு தெரியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல எப்படி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் காட்டி கொடுக்குறேன். எங்க சந்தேகம் இருந்தாலும் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கேட்கலாம், இல்ல ஈவன் in the middle also you can interrupt me, there is no problem. So இதுல முதல்ல அவ தார்க்கிகாளுடைய ஒரு அனுமானத்துல என்ன தோஷம் இருக்கு அப்படின்றத காட்டு. அதை முதல்ல பார்க்கணும். என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன சொன்னீங்க, பூபூதராதி காரியம் கர்த்திருஜன்யம் காரியத்வாத்து கடவத்து அப்படின்னு சொல்லு. So இந்த பூபூதராதி காரியங்கள், காரியம் அப்படின்னா that which has come into existence or which is produced or which is born as the case may be. Produced அப்படின்னு சொன்னா நம்ம it is with regard to insentient beings, அச்சேதனமான வஸ்துகள். born அப்படின்னு சொன்னா சேத்தனமான வஸ்துகள் நாம சொல்றோம். அதனால எதுவா இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்திருஜன்யம். க்ஷித்யங்குராதிக்கம் கர்த்திருஜன்யம் அப்படின்னு சொன்னா இவ பூபூதராதி காரியம். இந்த காரியம் அப்படின்றது எது வேணா ஆயிருக்கலாம். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்திருஜன்யம், அதாவது ஒரு கர்த்தாவால உண்டு பண்ணப்பட்டது. அதனால கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்றது சாத்தியம், காரியத்துவம் அப்படின்றது ஹேது. பிகாஸ் they have been produced. So எத்திர எத்திர காரியத்துவம் தத்திர எத்திர கர்த்திருஜன்யத்துவம். எந்த வஸ்து that has come into existence அப்படின்னு சொல்றோமோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் they have come into existence on account of a கர்த்தா only. கர்த்தா இல்லாம எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கட்டாதிபதி அப்படின்னு சொல்லி, லைக் அ பாட் எட்ஸெட்ரா 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 நிறைய என்னென்ன காரியங்கள் வேணுமானு வச்சுக்கணும். ஸோ இதுதான் முதல்ல தார்க்கிகா எக்ஸ்பிளைன் பண்ண அனுமானம், பிரதிபாதனம் பண்ண அனுமானம். இதுக்கு சிலாஜிசம் அப்படின்னு பேரு. இதை பத்தி கூட முன்னாடியே விஞ்ஞாபிச்சிருக்கேன். சோ இந்த ஒரு அனுமானத்துல இது அனுமான ஆகாரம் சொல்லு அப்படின்னு கேட்ப பழைய காலத்துல. அனுமான ஆகாரம் எதுன்னு, பூபூதராதி காரியம் கர்த்திருஜன்யம் காரியத்வாத்து கடவத்து அப்படின்னு. சோ இதுல பூபூதராதி காரியம் அப்படின்றது பட்சம், கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்றது சாத்தியம், காரியத்துவம் அப்படின்றது ஹேது, கட்டாதிகள் இதெல்லாம் திருஷ்டாந்தம். சோ இது பர்வதா வன்ஹிமான் தூமாத் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அடி முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ எத்திர எத்திர காரியத்துவம் தத்திர தத்திர கர்த்திருஜன்யத்துவம். அதனால பூபூதராதோ அப்படி கர்த்திருஜன்யத்துவம் வர்த்தது. அங்க கர்த்தா யாருன்னா அஸ்மதாதி விலக்ஷணா கர்த்தா அப்படின்னு சொல்லி, ஈஸ்வரா கர்த்தா அப்படின்னு சொல்லி தார்க்கிகால் சாதனம் பண்ற. சோ இந்த ஒரு அனுமானத்துல என்னென்ன தோஷங்கள் இருக்கு அப்படின்றது பகவத் ராமா நீங்க காட்டுறாரு. சோ அவர் என்ன சொல்றார், அத்தः புத்திமதேக கர்த்திருக்கத்வே சாத்தியே காரியத்வஸ்ய அனைகாந்தியம் பக்ஷஸ்ய அப்பிரசித்த விசேஷணத்துவம் சாத்திய விகலதா ச திருஷ்டாந்தஸ்ய சர்வநிர்மாண சதுரஸ்ய ஏகஸ்ய அப்பிரசித்தேன அநேக தோஷங்களை காட்டுறாரு இந்த இடத்துல. சோ இப்ப நம்ம ஒரு தோஷம் மட்டும் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மீதி தோஷங்கள் எல்லாம் ரொம்ப டீப்பா போக வேண்டிய விஷயமாக யாரு, அதை பத்தி அடியேன் இப்போ சொல்ல போல ரொம்ப விஸ்தாரம் ஆயிடாது. சோ இங்க காரியத்வஸ்ய அனைகாந்தியம் அப்படின்னு என்னால அது மட்டும் புரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல என்ன சொல்ற, இந்த அபோ அனுமானம் you are trying to prove that the earth etc are produced by some person, kartrajanyatvam sadhyam அப்படின்னு சொல்ற, based on the fact that they have been produced, by quoting the example of a pot and potter. So yatha ghatadi karyam yatha ghatadikam karyam tatha kartrajanyam yatra yatra karyatvam ghatado tatra tatra kartrajanyatvam அப்படின்னு வியாப்தின்னு சொல்றோம். நம்ம இதுக்கு இன்வேரியபிள் கன்காமிட்டன்ஸ். அது வன்னி தோமம் இந்த எக்ஸாம்பிள்ல எப்படி வருதுன்னு நியர்லி two classes I have spent for that. I request you to kindly recall that. சோ இந்த இடத்துல இது முதல்ல மேலோடு பார்க்கறதுக்கு ரொம்ப கரெக்டா தேவைப்படுது. என்ன, எத்திர எத்திர காரியத்துவம்
tatra tatra kartrajanyatvam அப்படின்னா என்ன? Every object that is produced on account of a karta only or because of a karta only, just like a pot or a cloth or something like that. ஆனா பகவத் ராமாந்தர் இங்க என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, கர்த்திரஜன்யம் அப்படின்னு நீங்க சொல்லி பூதர அதி பூன்னா இந்த பூமி, பூதரம் அப்படின்னா பர்வத்தங்கள் இத்தியாதிகள் இத்தியாதி வஸ்துகள் எல்லாம் ஆதி சப்தத்தால எல்லாத்தையுமே கிரகிக்கலாம். இதெல்லாம் கர்த்திரஜன்யம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஏக கர்த்திரஜன்யமா அநேக கர்த்திரஜன்யமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். வாட் இஸ் தி, ஹவு டு யூ ஆக்சுவலி டிஃபைன் தி சாத்தியா ஆஃப் யுவர் அனுமானா அப்படின்னு கேட்கிறார். ஏக கர்த்திரஜன்யம் அப்படின்னு சொல்றீங்களா இல்ல அநேக கர்த்திரஜன்யம் அப்படின்னு சொல்றீங்களா? ஏக கர்த்திரஜன்யம் அப்படின்னு சொன்ன என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வியபிச்சாரம் அப்படின்னு தோஷம் வருது. Are you trying to say that these are produced by a single person who has the requisite knowledge, etc.? Then it gives rise to a fallacy called vyabhichara and many other fallacies on account of which this anumana becomes invalid. So inga vyabhichara dosham அப்படின்றது ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. என்ன வியபிச்சார தோஷம்னா என்ன அப்படின்னு முன்னாடியே ஒரு தடவை எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்தர் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். இப்போ இந்த ஒரு அனுமானத்தை பார்க்கலாம். ஸோ தி வியபிச்சார தோஷா இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் திஸ் ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். தேவதத்தः பிராமணः மனுஷ்யத்வாத் அப்படின்னு சொல்றோம். ஸோ தேவதத்தன்னா தேவதத்தன் அப்படின்ற ஒரு வியக்தி, அவன் he is a Brahmin because he is a human being அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஆகுது, தார்க்கிகமான ரீதியில ஒரு சிலாஜிசம் அப்படின்னு பார்க்குற சந்தர்ப்பத்துல என்ன ஆகுது, தேவதத்தா அப்படின்றது பக்ஷம், பிராமணா அப்படின்றது சாத்திய நிர்தேசம் அப்படின்னு சொல்லுவோம், பிராமணத்துவம் சாத்தியம். ஸோ சாத்தியம் எதுன்னா பிராமணத்துவம், மனுஷத்துவம் அப்படின்றது ஹேது. So because Devadatta is a human being, he is a Brahmin அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க வியாப்தியை சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, எத்திர எத்திர மனுஷத்துவம் தத்திர தத்திர பிராமணத்துவம் யதா யஜ்ஞதத்தே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படியும் அந்த வியாப்தின்றது ஒரே இடத்துல வருது பாருங்க. யஜ்ஞதத்தன் அப்படின்னு இன்னொரு பிராமணன் இருக்கு. He is also a human being and he is also a Brahmin. So because he is a human being, he is a Brahmin அப்படின்னு சொல்ற இந்த ரூல் வியாப்தி இருக்குது. It applies in an example called Yajnadatta also. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த அனுமானம் சரியா இருக்கு, இந்த சிலாஜிசம் சரியா இருக்கு. So since he is a human being, he is a Brahmin. Devadatta is a Brahmin அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அது தப்பு, சரிப்படாது. ஏன் அப்படின்னு சொன்ன, எப்போ என்ன ஆகணும்னா எத்திர எத்திர மனுஷத்துவம் தத்திர தத்திர பிராமணத்துவம் அப்படின்ற ஒரு வியாப்தி சரியா வருது. இப்போ பிராமணன் அல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தன் கஷத்திரியனாக இருக்கு. யாருன்னா அர்ஜுனன் அப்படின்னு ஒருத்தன் வச்சுக்கலாம், பீமசேனா அப்படின்னு வச்சுக்கலாம், இவங்கெல்லாம் கஷத்திரியர்கள். இல்ல ராமஹா கிருஷ்ணா அப்படின்னு வச்சுக்கலாம். இவாளிடத்துல என்ன இருக்குன்னா மனுஷத்துவம் அப்படின்னு இருக்கு. சோ மனுஷத்துவம் அப்படின்றது இருக்கக்கூடிய கஷத்திரியர்களில் பிராமணத்துவம் இல்லை. So just because he is a human being, he is a Brahmin அப்படின்னு சொன்ன this logic is fallacious. இதுக்கு வியபிச்சார தோஷம் அப்படின்னு பேரு. ஸோ அது வியபிச்சார தோஷத்தை எப்படி தர்க்கசாஸ்திரத்தை டிஃபைன் பண்றாங்க, சாத்தியம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல ஹேது இருந்ததுன்னு அதுக்கு வியபிச்சாரம் அப்படின்னு சொல்றோம். சோ சாத்தியம் இருக்கிற இடத்துலதான் ஹேத்து இருக்கணுமே தவிர, சாத்தியம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல ஹேத்து இருந்ததுன்னா அதுக்கு வியபிச்சார தோஷம் அப்படின்னு பேரு. In effect, what happens with that cause or with that reason, you cannot prove something as a sadhya in this case. So just because he is a human being, he is a Brahmin abdina, this logic does not hold good because it doesn't apply to
kshatriyas, vaishyas, shudras, etc., 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 etc. So இது வியபிச்சார தோஷத்தினுடைய உதாரணம். அதனால என்ன ஆகுது, if the hetu exists in a locus where the sadhya does not exist, then the siddhajism and anumana becomes fallacious. In the present case, since manushyatvam exists in the kshatriyas also, where brahmanatvam or the sadhya does not exist, this is a case of vyabhichara dosha. Similar would be the fallacy in the present case also. adukku vyabhicharam அப்படிங்கற தோஷத்துக்கு அநேகாந்தம் or அநேகாந்தத்துவம் இத்தியாதி சப்தங்கள் எல்லாம் யூஸ் பண்ற. பழைய காலத்துல சாஸ்திரியமான ஒரு முறையில வேற வேற சப்தங்கள் எல்லாம் பிராச்சீனமான சப்தங்கள் எல்லாம் யூஸ் பண்றது. அதனால அநேகாந்தம் அப்படின்னு வியபிச்சார தோஷம் அப்படின்னு. So in the, let us come back to this anumana. Bhubodhara adhikaryam kartrajanyatvam karyatvat ghatavati அப்படின்னு சொல்லு. So இந்த இடத்துல கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்னா என்ன, ஏக கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்னு அர்த்தமா, அநேக கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். So ஏக கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்ற அர்த்தம் நாம வச்சுட்டோம்னா அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க வியபிச்சார தோஷம் அப்படின்ற தோஷம் ஏற்படுது. எப்படின்னா, உதாரணத்துக்கு நாம என்ன பண்றோம், இப்போ இந்த இடத்துல in this example we took the case of kshatriyas. So kshatriyர்களில என்ன ஆயிருக்குன்னா பிராமணத்துவம் அப்படின்ற சாத்தியம் கிடையாது, மனுஷத்துவம் அப்படின்ற ஹேது இருக்கு. சோ சாத்தியம் இல்லாத இருக்கக்கூடிய இடத்துல ஹேது இருந்ததுன்னா அது விபச்சார தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி பிரகிருதத்துல என்னன்னா, அதுக்கு இன்னொரு ஸ்லைடு போட்டு காட்டிருக்கலாமா, I'm sorry. So I hope you will be able to understand by my explanation only. So in the இடத்துல, in this particular place, கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்ற சாத்தியம் இருக்கு. இந்த இடத்துல ஏக கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்றது சாத்தியம் அப்படின்னு வச்சுண்ட. பகவத் ராமாந்தர் என்ன கேட்கிறார், ஏக கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்னு அர்த்தமா, அநேக கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்னு அர்த்தமா? ஏக கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு நாம சொன்ன, அதுல என்ன தோஷம் வருதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கணும். கிரகம் அப்படின்றது ஒரு காரியம், because that is also produced. A house also is produced, and it is produced by the efforts of many people. You need a mason, you need a carpenter, you need a plumber, you need an electrician, and even masons also you need many in number, you need many helpers. So அதுல என்ன இருக்குன்னா, அந்த காரியத்துல ஏக கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்ற சாத்தியம் கிடையாது, ஆனா காரியத்துவம் அப்படின்ற ஹேது இருக்கு. சோ அப்ப என்ன அர்த்த, எத்திர எத்திர காரியத்துவம் தத்திர தத்திர ஏக கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, எத்திர எத்திர காரியத்துவம் எங்கெங்கெல்லாம் காரியத்துவம் இருக்குன்னா, ஒரு கிரகே தத்திர தத்திர ஏக கர்த்திருஜன்யத்துவம் வர்த்தத்தைன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த கிரகத்துல காரியத்துவம் அப்படின்ற ஹேது இருந்தாலும் கூட அந்த இடத்துல அநேக கர்த்திருஜன்யத்துவம் தான் இருக்கு, ஏக கர்த்திருஜன்யத்துவம் கிடையாது. அதனால என்ன ஆகுது, இந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல ஏக கர்த்திருஜன்யத்துவம் அப்படின்ற ஒரு சாத்தியம் இல்லை, காரியத்துவம் அப்படின்ற ஹேது இருக்கு. சோ சாத்தியம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லொகேஷன்ல ஹேது இருந்ததுன்னா அதுக்கு வியபிச்சார தோஷம் அப்படின்னு பேரு. சோ அதனால என்ன ஆகுது, இந்த பூபூதராதிகாரியம் கர்த்திருஜன்யம் காரியத்வாது கடவது அப்படின்னு என்ன ஒரு அனுமானத்தை சிலாஜி சமய தார்க்கிகா பிரயோகம் பண்ணினாலோ அந்த பிரயோகம் அப்படின்றது, அந்த அனுமானம் அப்படின்றது இட் இஸ் ஃபெலேஷியஸ். அதுல வியபிச்சார தோஷம் அப்படின்ற தோஷம் இருக்கு. சோ அதுதான் இங்க என்ன சொல்றாள், அத்தः புத்திமதேக கர்த்திருக்கத்வே சாத்தியே காரியத்வஸ்ய அனைகாந்தியம். சோ இந்த காரியத்துவம் அப்படின்ற ஹேது வியபிச்சார தோஷ துஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஹேது. அதனால இந்த ஹேதுவால இந்த சாத்தியத்தை சாதிக்க முடியாது. பை மீன்ஸ் ஆஃப் திஸ் ரீசன் you cannot actually prove the existence or prove the
current theory or current syllogism will not yield the desired result அப்படின்னு புரியுது. அதனால இங்க என்ன ஆகுதுன்னா இந்த பூபூதராதிகாரியம் கர்த்திருஜன்யம் காரியத்வாது கட்டாதிபது அப்படின்னு என்ன அனுமானத்தை தார்க்கிகா சொன்னாலும் அது தோஷபூயிஷ்டமாக இருக்கிறதுனால இந்த அனுமானத்திலேயே தோஷம் வந்துடுத்துன்னா என்ன ஆகுது, மேல்கொண்டவா என்ன சொல்றா, கர்த்திருஜன்யத்துவத்தை வச்சுன்னு என்ன சொல்றா, அஸ்மதாத்யகர்த்திருக்கத்வே சதி சகர்த்திருக்கத்வாத் அப்படின்னு யாரு கர்த்தா அப்படின்னு கேள்வி வருது. கர்த்திருஜன்யம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த பூபூதராதிகளுடைய கர்த்தா யாருன்னு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு என்னன்னா அஸ்மதாதி விலட்சணா கர்த்தா சயேவ ஈஸ்வரா, அவன் தான் ஈஸ்வரன் பரமாத்மா நம்ம மேல சொல்ல போறோம். பட் கர்த்திருஜன்யத்துவமே எப்போ நீங்க சாதனம் பண்ண முடியலையோ அப்போ அகர்த்திருக்கா ஈஸ்வரா அஸ்ய கர்த்தா அப்படின்னு நாம சொல்றதுக்கு முடியாது. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு நியாயம் சொல்லுவாருன்னா, சாஸ்திரங்கள்ல வேற வேற நியாயங்கள் உண்டு. பூர்வ பதார்த்தா நாம் அப்பிரசித்தம் உத்தரோத்தர பதார்த்தானாம் சுதராம் அப்பிரசித்தி அப்படி. இதை இன்னொரு நாள் இன்னொரு கான்டெக்ட்ல விஸ்தாரமாக விஞ்ஞாபனம் பண்றேன். மொத்தத்துல இப்போ இந்த பூபூதராதிகளுடைய விஷயத்துல கர்த்திருஜன்யத்துவம் இருக்குன்னு எப்போ நீங்க ப்ரூவ் பண்ண முடியலையோ, ஆல் தி ஃபர்தர் தியரிஸ் ஆர் எனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி தியரி தட் இஸ் பில்ட் ஆன் திஸ் பிரிமைஸ் ஆல்சோ ஸ்டாண்ட் ரெஃப்யூட்டட் அப்படின்றத நம்ம புரிஞ்சு. இதுக்கு மேல இன்னும் அநேக தோஷங்கள் எல்லாம் சொல்றார். பக்ஷஸ்ய பிரசித்த விசேஷணத்துவம் சாத்திய விகலதா இத்தியாதி இத்தியாதி தோஷங்கள் எல்லாம் சொல்றார். அதெல்லாம் ரொம்ப தர்க்கபூயிஷ்டமான விஷயம். So just to show an example of how Bhagavad Ramanuja.org has refuted the anumana of the Tarkikas, I have shown this. So இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, இது இன்னொரு கேள்வி கேட்கிறார். இந்த பூபூதராதிகாரியம் கர்த்திருஜன்யம் காரியத்வாது கடவது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, சரி ஏக கர்த்திருக்கத்துவம் புத்திமத் ஏக கர்த்திருக்கத்துவம் சாத்தியம் அப்படின்ற அபிப்பிராயங்களுக்கு இல்ல. தார்க்கிகா என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அபிப்பிராயம் இல்லை. They are produced by a person who has necessary knowledge. It might be one person or it might be many persons. We are just saying that இது புத்திமத் கர்த்திருக்கம், அதாவது அந்த காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை உண்டு பண்றதுக்கு வேண்டிய ஞானம் என்ன இருக்கோ அந்த ஞானத்தை உடையவனால சிருஷ்டி பண்ணப்பட்டது அப்படின்னு அவ்வளவு மட்டும் சொல்றோம் அப்படின்னு சொன்ன அப்போ அதுக்கு சித்த சாதனம் தோஷா அப்படின்னு சொல்றோம். சித்த சாதனம் தோஷா அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கணும். I have already summarized this in English there itself. In the slide itself it is easily visible. However, if you have further doubts you can kindly let me know. சித்த சாதனம் தோஷா அப்படின்னா, ஸோ முன்னாடியே ஒரு விஷயம் சித்தமா இருக்கு, அதுக்கு சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, as I explained and I have been explaining many times in the course of this thing, இதனை ரெண்டு பேர் ஒரு வாதம் அப்படின்னா கதான்னு வாத கதாவா இருக்கலாம், ஜல்ப கதாவா இருக்கலாம், இல்ல விதண்டாவாக இருக்கலாம். இதுல there are two parties who are arguing against each other with a madhyastha, ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் இருக்காரு மத்தியத்துல. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இன்னொரு வாதிக்கு சித்தமாக அக்செப்ட் ஆயிருக்கக்கூடிய விஷயத்தை if I try to prove once again, if I try to prove some aspect or some theory which is already accepted by the opposite party or the opposition, then அதுக்கு சித்த சாதனம் தோஷம்னு பேர். ஏன்னா முன்னாடியே இப்போ இதுல என்ன பண்ணுவா, கோர்ட்ல சில சமயத்துல என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் ஜட்ஜுக்கு ஆல்ரெடி கன்வின்ஸ் ஆயிருக்கும். கன்வின்ஸ் ஆயிருக்கிற விஷயத்தையே மறுபடியும் சொல்லி பிகாஸ் ஆஃப் திஸ் இட் இஸ் லைக் திஸ் அப்படின்னா the judge will say, I am already convinced about that, why are you trying to prove it once again? Why are you wasting the time of the court? இது ஒரு லௌகிகமான திருஷ்டி. சரி, இந்த வாதஜல்ப விதண்டான்னு சொல்லக்கூடிய இந்த கதா என்ன இருக்கோ அதுல
if a person tries to reprove a theory or try to give more reasons for a theory that is already accepted by the opposition also, அப்போ அதுக்கு சித்த சாதனம் தோஷம். ஏன்னா ஏற்கனவே நான் இதை ஒத்துண்டாச்சு, எதுக்காக why are you trying to convince me once again அப்படின்னு கேள்வி இங்கே கூட வருது, even with regard to the judge as well as the opposition. இதுக்கு லௌகிகமான ஒரு கதை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த ஹாஸ்டல்ல இல்ல வேற வேற இடத்துல நிறைய பசங்கள் வாசிக்கிற இடத்துல என்ன ஆகும்னா, யாராவது ஒரு வீக் லிங்க் இருந்ததுன்னா எவ்ரிபடி வில் ட்ரை டு அவனை கிண்டல் பண்றதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவார். அவனை கொஞ்சம் அவனை ஒரு சில ஹாஸ்யங்களுக்கெல்லாம் உள்படுத்தி they will try to embarrass him or try to put him down or whatever you would like to say. ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிருந்தா, அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா ஒரு ஆகிங் இதுன்னெல்லாம் இந்த காலத்துல சொல்லி பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு காலேஜஸ்ல, யூனிவர்சிட்டிஸ்ல. ஈவன் in our college when a student comes to seek admission, first I will not indulge in any ragging அப்படி இப்படின்னெல்லாம் ஆன்டி ராகிங் ஸ்டேட்மெண்ட் அண்டர்டேக்கிங் அவன் கொடுக்கணும், அவனுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஏதோ வந்திருக்கு. பட் அந்த காலத்துல அந்த மாதிரி இருக்குல்ல. even though they used to tease a person, ஒரு கொஞ்சம் வீக்கா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை இப்படி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு டீஸ் பண்ணுவான். அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் கதை சொன்னா ரொம்ப நல்ல கதைகள் தான் நம்ம பாட்டுங்கள்ல சொல்லுவா, ஜஸ்ட் அம்யூஸ் பீப்புள். ஸோ அந்த காலில் அந்த மாதிரி என்னன்னா, ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, நித்தியம் தன்னுடைய சகாத்தியாயிகளோட வித் ஹிஸ் கிளாஸ்மேட்ஸ் he used to go for lunch every day. சரி, இந்த பையன் கொஞ்சம் வீக்கா இருக்கான். அப்புறம் யாராவது டீஸ் பண்ணா உடனே he reacts அப்படின்னு சொன்னா people will tease that person more and more. யார் ஒன்னும் ரியாக்ட் பண்ணாம சும்மா மௌனமா இருக்காளோ, இல்ல அவளுக்கு சரியா பதில் சொல்ற சாமர்த்தியம் இருக்காளோ, அவளை தான் people will tease more and more. இது பிரபஞ்சத்துல நாம பார்த்திருக்கோம். whether it might be a house where there are 2 or 3 brothers or sisters, அவ கொஞ்சம் சின்னவாளா இருக்கிறவாளை கொஞ்சம் ரியாக்ட் பண்றவாளை மீறி பேர் தான் டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னன்னா, இது ஒரு சமயத்துல இவன் சாப்பிட்றதுக்கு உட்காண்ட உடனே தொம் மூர்க்கா அப்படின்னு, ஏய் மூர்க்கா என்ன இன்னும் கொஞ்சம் பிரசாதம் வேணுமா அப்படின்னு தொம் மூர்க்கான்னு நித்தியம் சொல்லிட்டு இருந்தான். ஸோ இந்த பையனுக்கு ஒரு நாள் ரொம்ப மனசுக்கு சிரமம் ஆச்சு. எல்லாரும் என்ன மூர்க்கான்னு அட்ரஸ் பண்ற, புதுசா எவ்ரி டைம் தே கால் மீ மூர்க்கா அப்படின்னு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்கு சிரமம் ஏற்பட்டு அவன் என்ன பண்ணிதான் தன்னுடைய வாத்தியார் இடத்துல போய் கேட்டான், சுவாமி நித்தியம் இந்த மாதிரி என்ன மூர்க்கான்னு அட்ரஸ் பண்ணி டீஸ் பண்ற, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. சரி, அந்த வாத்தியார் என்ன பண்ணினாலும் ரொம்ப புத்திமானாக இருக்கக்கூடியவர். அவர் சொன்னாரா, நாளைக்கு அவ அந்த மாதிரி சொன்ன உடனே இந்த பதில் சொல்லிடும். சரின்னு அந்த இது வந்துட்டான், அந்த பையன் வந்துட்டான். மறுநாள் மறுபடியும் எல்லாரோடையும் சாப்பிட்றதுக்கு போனவன். சாப்பிட்றதுக்கு போன உடனே ஏய் தொம் மூர்க்கா, ஹே மூர்க்கா அப்படின்னு சொன்னான். ஸோ தொம் மூர்க்கா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் என்ன சொன்னானா, சித்த சாதனம் தோஷா அப்படின்னு சொன்னான். மறுபடியும் இவ்வளவு நாளா என்ன மூர்க்கான்னு சொல்லி நீங்க சொல்லி ஆச்சு, ஆல்ரெடி ஹேவ் ப்ரூவ்ட் தட் ஐ எம் a fool. மறுபடியும் நீங்க தொம் மூர்க்கான்னு சொன்னா அதுல சித்த சாதனம் தோஷா அப்படின்னு சொன்ன உடனே அன்னில இருந்து ஆல் தி சில்ட்ரன் கெப்ட் குவைட் அண்ட் they started respecting him அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் இடத்துல ஒரு தோஷம் இருக்குன்னு சொன்ன, அந்த தோஷத்தை மறுபடியும் நாம உத்கீர்த்தனம் பண்ணா அப்போ என்ன ஆகும், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சிரமம் ஏற்படும். அது சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள்லயும் ஒரு விஷயம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு பர்சன் இஸ் பிளைண்ட், அதுக்கு குருடா வாடா இங்க அப்படின்னு அப்படி யாராவது கூப்பிட்டா என்ன ஆகும்னா, though everybody knows that he is a blind person, if somebody calls him a blind person and இது வாடா இங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அவனுக்கும் மனசுக்கு சிரமம் ஏற்படும். யாரு தட்டஸ்தாளா இருக்காளோ மத்தியஸ்தாளா இருக்காளோ அவளுக்கும் சிரமம் ஏற்படும். அதனால ஒருத்தர் இடத்துல ஏற்கனவே ஒரு தோஷம் இருக்குன்னு சொன்னா அந்த தோஷத்தை மறுபடியும் அது தெரிஞ்சிருந்தா நாம அதை உத்கீர்த்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வேற வேற கான்டெக்ட்ல வேற வேற கனோட்டேஷன்ஸ் இருக்கு இந்த சித்த சாதனம் அப்படின்றது.
அதனால பிரகிருதத்துல இங்க என்ன ஆகுதுன்னா பூபூதராதி காரியம் புத்திமத் கர்த்திருக்கம் அப்படின்னு நீங்க தார்க்கிகால் if you are trying to prove, there is no need to prove that. ஏன்னா வேதாந்திகளாக இருக்கக்கூடிய நாங்கள் we have accepted it. அதுல காரியத்துவம் இருக்கு, புத்திமானாக இருக்கக்கூடியவன் தான் கர்த்தா, அவன் ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்ற விஷயத்தை you need not prove to us. அதனால ஒருவேளை நீங்க அந்த மாதிரி புத்திமத் கர்த்திருக்கத்துவம் அப்படின்றது மட்டும் சாத்தியம் அப்படின்னு நீங்க சொன்ன, if you are trying to prove that particular dimension only, அப்போ என்ன ஆகுதுன்னா we have already accepted that, you need not prove it separately. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சித்த சாதனம் அப்படின்ற தோஷம் ஏற்படுது. அதனால இப்போ பகவத் ராமானுஜர் இங்க என்ன பண்றாருன்னா பூபூதராதி காரியம் சகர்த்திருக்கம் காரியத்வாத கட்டாதிபதி அப்படின்னு சொன்னா, சகர்த்திருக்கம் அப்படின்னா என்னன்னு he tries to, இதுக்கு விகல்பிய தோஷனம் அப்படின்னு பேர். So these are the possible meanings. இந்த மாதிரி if you mean this, if you mean A, then this is the problem or this is the dosha or fallacy. If you mean B, this is the problem or fallacy. If you mean C, this is the dosha or problem. If you mean D, this is dosha or problem. And there can only be so many meanings. A, B, C, D, tavira, there cannot be another interpretation of the word that you have used. அதனால இந்த எல்லா situations, in all these scenarios, what you are mentioning is incorrect அப்படின்னு காட்டு. So that is the purport of the entire context. So in that, Sriman Krishna Kashyap has mentioned that it is all in Sanskrit. So in the 3 paragraphs left, I have tried to summarize it in English also, and for a sufficient period of time it has been displayed on the screen. அது என்னுடைய சம்மரி அப்படின்னா இங்க கீழே கொடுத்திருக்கக்கூடிய 3 வாக்கியத்தினுடைய சம்மரி இது. பட் இட் இஸ் நாட் ஃபுல் பிகாஸ் அந்த அநேக தோஷங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாம it takes more time, and also since it goes deeper and deeper, I personally feel that we need not go deeper to understand the spirit of the entire discourse in this context. அதனால அத்தः புத்திமதேககர்த்திருக்கத்வே சாத்யே காரியத்வஸ்ய அனைகாந்தியம் பக்ஷஸ்ய அப்ரசித்த விசேஷணத்துவம் சாத்திய விகலதா ச திருஷ்டாந்தஸ்ய சர்வநிர்மாணத்வஸ்ய ஏகஸ்ய அப்ரசித்தேஹி புத்திமத் கர்த்திருக்கத்வ மாத்ரே சாத்தியே சித்த சாதனதா அப்படின்றது. That is what I have explained here. So further if you have any doubts you can ask me. So அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்றதை I have shown. அனைகாந்தியம் அப்படின்னா விபிச்சாரம் அப்படின்னு பேரு. அது விபிச்சார தோஷம்னா என்னன்னு இந்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி how this விபிச்சார தோஷா is present in the syllogism explained by the Tarkikas அப்படின்றதை காட்டிருக்கேன். And also in the lower portion of the slide you can see explanation of the fallacy siddha sadhanam அப்படின்னு. So I have just enumerated an anecdote which actually lets us know what siddha sadhana is. இதுக்கும் பேர்ல என்னன்னா இதுக்கு ஆப்போசிட் அனுமானங்கள். இப்ப பூபூதராதி காரியம் கர்த்திருஜன்யம் காரியத்வாத் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்போசிங் சிலாதிசம்ஸ் கூட we can mention அப்படின்னு சொல்லி பகவத் ராமானுஜர் காட்டுறார். காட்டினதுக்கு அப்புறம் he also gives further many reasons to prove how the Tarkika philosophy is not correct as far as this particular aspect is concerned. அது என்னன்றது அடுத்த வாரம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த வாரம் due to some technical problems இதை நாம பார்க்க முடியலை. ஸோ அந்த விஷயங்களையும் பார்த்துட்டு அடுத்த வாரத்துல இந்த சாஸ்திரியோனித்வாதிகரணத்துடைய விஷயங்களை நாம புரிஞ்சுண்டு முடிக்கலாம். ஸோ மேற்கொண்டு அதுக்கடுத்த வாரத்துல இருந்து சமன்வயாதிகரணத்துடைய விஷயத்தை பார்க்கலாம். இல்ல லாஸ்ட் வீக் 2 கேள்வி கேட்டிருந்தார் மிஸ்டர் ஸ்ரீராமன். நான் என்ன கேட்டிருந்தாருன்னு, இந்த பிரம்மயஜ்யம் அப்படின்றது ஸ்ரௌத்தமா அப்படின்னு அடியனுடைய ஆச்சாரியனை அடியன் நேத்தி போய் விஜாபிச்சு அடியன் கேட்டேன். இது ஸ்ரௌத்தம் தான், அது பிரதிநித்தியம் இந்த சந்தியாவந்தனம் ஔபாசனம் இதுக்கப்புறம் பிரத்தியொரு நாளும்
பிராமணர்கள் எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு எப்படி உட்காரணும், எந்த மாதிரி உட்காரணும்னு சொல்லி ஒரு கிரமங்கள் எல்லாம் இருக்கு. அது ஆரண்யக்கத்திலேயே வருதுன்னு அந்த வாக்கியங்கள் தான் அவர் சொல்லி காட்டினார். ஸோ இட் வாஸ் a revelation to me also, because அடியானு கூட அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கல. So I am very thankful to Sriraman Swami for raising this question. ஸ்ருதியிலேயே ஆரண்யக்கத்திலேயே ஏன்னா பிரம்மயஜ்யம் பூர்த்தி பண்ற சமயத்துல வந்து ஒரு மந்திரம் வரும். அது வந்து பிராணத்தை தொடங்கி நமோ பிரம்மனேன்னு ஆரம்பிக்கும் அந்த மந்திரம். அப்படியா? சரி, அதுக்கு அந்த மந்திரம் அந்த ஆரண்யக்கத்துல எங்க வருது அப்படின்னு இங்க வந்து சுவாமி இந்த போன வாரம் சாதிச்சது இது வரதாச்சல சுவாமி வந்து சொன்னதா சாதிச்சேள். பூர்வ மீமாசையிலயோ இல்லைன்னா வந்து பூர்வ பிரயோகத்திலயோ வந்து பரமாத்மனே சுவாகா பிரம்மனே சுவாகா ஈஸ்வராய சுவாகான்னு வரவே வராதுன்னு. இந்த பிரக்ஞானியம் சமயத்துல வர மந்திரத்துல வந்து நமோ பிரம்மணியம் தான் தொடங்குமே. இல்ல அது your question is correct, I understand. இந்த பிரம்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்ன்றது depends upon the different context. That is also a very good question. நாம் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஆரண்யத்துல வரதுனால வேத பாஷத்திலே வந்து இதுக்கு பாஷ்யம் இருக்கு. அதனால வந்து வேதத்துல நமக்கு உதாரணத்துக்கு இப்போ இதுல சம்ஹிதையிலயோ பிராமணத்திலயோ பூர்வ பாகத்துல பிரம்ம சப்தத்துக்கு முதல்ல நமக்கு என்ன அர்த்தம்னா வேதான்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரம்மவாதினோ வதந்தி அப்படின்னு வருது அநேக இடத்துல பிராமண வாக்கியம். பிரம்மவாதினா அப்படின்னா பரமாத்ம சாட்சா்காரம் பண்ணிவான்னு அந்த அர்த்தத்துல சொல்லுங்க. வேதத்துல எஸ்பெஷலி சம்ஹிதா கிரந்தகத்துல பிரம்மா அப்படின்னு சொன்ன வேதா அப்படின்னு. சோ பிரம்மச்சாரின்னு எப்படி பெயர் வந்தது அப்படின்னு கேட்டார். ஏன்னா பிரம்மச்சரியம் அப்படின்றது ஸ்ரௌத பிரக்கிரியிலேயே வரக்கூடிய விஷயம். சோ பிரம்மா அப்படின்னா வேதானு சரதி வேதானு அபியசியதி இது பிரம்மச்சாரி. சோ பிரம்மச்சாரின்ற சப்தத்துக்கு எட்டிமலாஜிக்கல் மீனிங் என்னன்னா வேதாத்தியனத்தை பண்ணக்கூடியவன் அப்படின்னு. சோ இன்னைக்கு என்ன இருக்குன்னா பிரம்மச்சாரின்னா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறவன் யார்? அவன் ஏன்னா 50 வயசு ஆச்சு இன்னும் பிரம்மச்சாரியா இருக்கிறா அப்படின்னா நாட் மேரிட் அப்படின்னு. பட் ஆக்சுவலி என்ன அர்த்தம்னா பிரம்மச்சாரின்னா பிரம்மா அப்படின்னா வேதாக அப்படின்னு. சோ பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய சம்ஹிதா கிரந்தத்துல இதுல எல்லாம் வரக்கூடிய பிரம்ம சப்தத்துக்கு வேதா அப்படின்னு அர்த்தம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாம அந்த பதம் வந்துடுத்து மட்டும் வச்சுட்டு நாம அதை இது பண்ண முடியாது. கோர்ஸ் ஐ கேவ் தி எக்ஸாம்பிள் பரமாத்மனே ஸ்வாஹா பரபிரம்மனே ஸ்வாஹான்னு வருது. ஆனா பிரம்ம சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல பிரம்மா அப்படின்னு வேதா அப்படின்னு அர்த்தம் நம்ம புரிஞ்சுங்க. Then this problem is resolved, but it's a very good question, very valid question. அதனால இந்த இடத்துல வந்து பிரம்மா அப்படின்னு வேதம் அப்படின்னு. ரெண்டாவது கொஸ்டின் வந்து நீதி அப்படின்றது. ப்ளீஸ் ப்ளீஸ் go ahead with the question. அடியன் கிருஷ்ணன் பேசுற சுவாமி. நமஸ்காரம். எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது நம்ம ஏக கர்த்திர ஜன்யத்துவம் வந்து இந்த பூபூதனாதிகளை உண்டு பண்ண முடியாது அப்படிங்கிறது என்ன விபசாரிக்க தோஷம் இருக்கிறதுனால அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி அதனால இந்த பூபூதனங்களை உண்டு பண்ணது அநேக கர்த்திர ஜன்யத்துவமா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் இஃப் இட் இஸ் நாட் ஏககர்த்திர ஜன்யத்துவம் இட் ஷுட் பி அநேககர்த்திர ஜன்யத்துவம் இல்லையா சுவாமி? அதுதானே that's a conclusion. இல்ல just I would like to clarify. இப்போ தார்க்கிகா என்ன சொல்றா? பூபூதராதிகாரியம் கர்த்திருஜன்யம் காரியத்வாத கடவத்துன்னு சொல்றேன். சோ அவ சொன்னது இவ்வளவு மட்டும் தான் கர்த்திருஜன்யம் அப்படின்னு சொன்னான். சோ ஏககர்த்திருஜன்யம் அப்படின்னு if you interpret it as ஏககர்த்திருஜன்யம் அப்போ என்ன தோஷம் அப்படின்னு சொன்ன. சோ பூபூதராதிகள் ஏககர்த்திருஜன்யம் சொல்றாளா அநேக கர்த்திருஜன்யம் அப்படின்னு சொல்றாளான்றது that is not the issue. சோ தார்க்கிகா என்ன சொல்லிருக்கா? கர்த்திருஜன்யம் அப்படின்னு சொல்லிருக்கா. So when you mention the word கர்த்திருஜன்யம், does it do you intend it to mean ஏககர்த்திருஜன்யம் or அநேக கர்த்திருஜன்யம்?
ஏககர்த்திருஜன்யம் அப்படின்னு சொன்னா these are the problems. அநேக கர்த்திருஜன்யம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னா that is a different இது. அதுக்கு என்னென்ன தோஷங்கள் அப்படின்னு தனியா சொல்லிருக்கு. சோ ஏககர்த்திருஜன்யம் அப்படின்ற அர்த்தத்துல கர்த்திருஜன்யம் அப்படின்னு சொன்னா this is the problem அப்படின்னு காட்டு. சோ பூபூதராதிகள் அநேக கர்த்திருஜன்யமா ஏககர்த்திருஜன்யமா அப்படின்றது that is not the issue here. நீங்க கர்த்திருஜன்யம் அப்படின்னு சொன்னீங்களே, if you intend it to mean an ஏககர்த்திருஜன்யம், then this is the problem அப்படின்னு காட்டு. so in the arguments we have to be very careful. so எந்த அளவுக்கு they are addressing the question and எந்த அளவுக்கு தோஷணங்களை சொல்றா அப்படின்றத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து புரிஞ்சுக்கணும். பட் I think I have answered your question. அதுல ஒரு இன்னொரு சப் क्वेश्चन இருக்கு. அதாவது கேளுங்க. அப்ப ஈஸ்வரன் தான் அத சிருஷ்டி பண்ணாருங்கிறது எப்படி சப்ஸ்டான்ஷியேட் பண்றாரு? அந்த பாட்டு தான் எனக்கு கொஞ்சம் புரியல. இல்ல அதான் கரெக்டா நான் சொன்னேன். முதல்ல அவன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் கர்த்திருஜன்யம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தே ப்ரிப்பேர் தி கிரவுண்ட் ஃபார் இது ஈஸ்வர சாதனத்துக்கு. சோ முதல்ல கர்த்திருஜன்யம் அப்படின்றது டிசைட் ஆச்சுன்னா அப்ப கர்த்தா யாருன்னு கேள்வி வரும். பூபூதராதிகள்னா கர்த்திருஜன்யம் அப்படின்னு சொல்லி முதல்ல ப்ரூவ் பண்ணிக்கணும். சோ அது ப்ரூவ் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன ஆகும், யாரு கர்த்தா, இஸ் இட் ஆழ்வார் ஆர் இஸ் இட் கிருஷ்ணன் ஆர் ராமானுஜம் ஆர் somebody XYZ அப்படின்னு. none of us can be the karta because we don't possess the requisite knowledge to generate such an object. so it is Ishvara. அதனால அஸ்மதாதி விலக்ஷண புருஷ கர்த்திருக்கம் அப்படின்னு this word I have been repeating quite often. அஸ்மதாதி விலக்ஷண புருஷ கர்த்திருக்கம்னா it is actually generated by a person who is totally different from us. that person is called as Ishvara. அப்படின்னு சாதனம் பண்ண that is what they are trying to prove. okay. அதனால இந்த இடத்துல இவ்வளவுதான் சொல்றாங்க. பூபூதராதிகள் எல்லாம் கர்த்தாவால உண்டு பண்ணப்பட்டது. பிகாஸ் தேர் காரியமாக இருக்கிறதுனால கர்த்திருஜன்யமா இருக்கு. காரியம் அப்படின்னா that which has come into existence. சோ அங்கே அவ்வளவு சொன்னதுலயே பகவத் ராமானந்தர் என்ன கேட்கிறார், ஏக கர்த்திருக்கம்னு சொல்றீங்களா அநேக கர்த்திருக்கம்னு சொல்றீங்களா? ஏக கர்த்திருக்கம் அப்படின்னு சொன்னா this is the problem. ஏன்னா சாத்தியம் இல்லாமல் இருக்கிற இடத்துல ஹேத்து இருந்து கொடுத்துருந்த அது விபச்சார தோஷம், அது காட்டிருக்கோம். சோ ஏக கர்த்திருக்கத்துவம் இல்லை எங்க ஒரு கிரகத்துல, அதுல அநேக ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து நிர்மாணம் பண்ணக்கூடியது கிரகம் அப்படின்றது. ஆனா அதுல காரியத்துவம் இருக்கு. சோ என்ன ஆச்சு, யார் அனுமானம் இது அதுதான் கரெக்டா சொன்னேன். இந்த யுக்திகள் எப்படி தோஷணங்கள் எப்படின்னா ஓன்லி pertains to that particular ரொம்ப பின் பாயிண்டா இந்த பாயிண்ட்டுக்கு இது ஆன்சர், இந்த பாயிண்ட்டுக்கு இது தோஷணம் அப்படின்னு. ஓகே. சோ உங்க கொஸ்டனுக்கு என்ன பதில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரியத்துவம் அப்படி கர்த்திருஜன்யம் அப்படின்றத ப்ரூவ் பண்றோம். கர்த்திருஜன்யம் அப்படின்றது ப்ரூவ் ஆச்சுன்னா மேல்கொண்டு என்ன பண்றோம், ஹூ இஸ் தி கர்த்தான்னு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் இது பண்றோம். இப்போ லௌகிகமான உதாரணம் கொடுக்கணும்னா இப்போ somebody has committed a murder அப்படின்னு தி பர்சன் ஒரு லாயர் ஆர்கியூ பண்றாரு. சோ ஆர்கியூ பண்றதுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா he has a motive to kill this person அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. முதல்ல மோட்டிவ் இருக்குன்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் எப்படி பண்ணினாருன்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ சின்ஸ் he has a motive, it is liable to say or it is pertinent to say that he is the criminal or he has committed the crime. How? By this means அப்படின்னு சொல்றோம். சோ முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டிவ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுவோம். மோட்டிவ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் how he has committed the crime அப்படின்னு சொல்றோம். ரொம்ப லௌகிகமான திருஷ்டாந்தம். சோ ஒன்ஸ் அகைன் திருஷ்டாந்தத்துக்கும் தாஷ்டாந்தத்துக்கும் நம்ம we should not அந்த மாதிரி என்ன பண்றோம்னா இந்த இடத்துல we say that இந்த கர்த்திருஜன்யம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஆனதுக்கு அப்புறம் யாரு கர்த்தான நான் அஸ்மதாதி சதுஷா into அஸ்மதாதி விலக்ஷணா. he is not anyone amongst us or anyone like us, he is totally different and he is ஈஸ்வரன் சொல்றோம். பட் அந்த லெவலுக்கு ஆர்குமெண்ட் போகாது. பிகாஸ் இந்த அனுமானமே தப்புன்னு ஆயிடுச்சுன்னா அப்போ ஆல் தி ஃபர்தர் அதுக்கும் கூட அடியேன்னு கிளாஸ்ல சொன்னேன். பூர்வ பதார்த்தானாம் அப்பிரசித்தோ உத்தரோத்தர பதார்த்தானாம் சுத்தராம் அப்பிரசித்தி அப்படின்னு அதை பத்தி விஸ்தாரமா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ இந்த பேசிக் ஆர்குமெண்டே தப்பாயிடுச்சுன்னு all the theories based on that argument will not stand. Correct.
because the basic argument itself is proven as incorrect. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல இந்த நியாயங்கள் எல்லாம் உண்டு. அது எப்படின்றது இன்னொரு கான்டெக்ட்ல அது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு கதைகள்லாம் சொல்லி எப்படி என்னன்றதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு எப்படின்னா லௌகிகமான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றது எப்படின்னா ஒரு ஒரு கதை இருக்கு. என்ன கதை இருக்குன்னா ஒரு பிக்ஷுக்கன் இருந்தான். அந்த பிக்ஷுக்கன் என்னன்னா அவனுக்கு நிறைய இந்த துராசைன்னு சொல்லுவான். இஸ் அ கிரீடி ஃபெலோ. ஸோ அவன் என்ன பண்ணானா யாருடைய வீட்லயோ சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் மாவு கொடுங்கோ, இன்னும் ஒன்றும் இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சம் மாவு கொடுங்கோன்னு சொன்னான். ஸோ அந்த மாவை ஒரு செட்டி பானை, அந்த காலத்துல செட்டி பானையில வச்சுப்பேன். அந்த செட்டி பானையில வச்சு தன்னுடைய he was having a very small room. ஒரு சின்ன ஒரு கட்டில் மட்டும் இருந்தா, ஒரு சின்ன காட் மட்டும் இருந்தா அதுல படுத்து கொண்டு இருந்தாங்க. ஸோ தன்னுடைய காலுக்கு கீழே ஒரு அங்கிருந்து மேல தொங்க வைப்பான். அந்த காலில் என்ன அது உரின்னு சொல்லுவார். உரியடி உற்சவத்துல பண்றாங்க அந்த மாதிரி உரின்னு சொல்லுவார். மேலேருந்து they used to hang it from the ceiling. ஒரு கயிறு இருக்கு, அந்த உள்ளே வச்சிருப்பா. இந்த மாதிரி பழைய காலம் எல்லாம் நம்ம இல்லைன்னா பாக்குறோம். கிருஷ்ணன் பெருமாள் அந்த வெண்ணெய் திருடி சாப்பிட்டாரு அப்படின்னு சொன்னா உரி அடின்னு சொல்லுவோம். உரின்னா மேல இருந்து ஒரு கயிறு இல்லை அதை வச்சிருப்பாரு. சோ அந்த கதை என்னன்னா அப்புறம் அவனுக்கு அப்போ அப்படின்னு வச்சுட்டு அந்த மாவு கலந்து சாப்பிடலாம்னு சொல்லி கொஞ்ச நாள் படுத்துக்கணும்னு படுத்துட்டான். ஸோ படுத்துட்டப்போ என்னாச்சா அவனுக்கு ஒரு இது என்னன்னா ஒரு கனவு. he had a dream. இந்த ட்ரீம்ல என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் கதையெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாவு இருக்கு, இதை நான் எடுத்துட்டு போய் யாருக்கோ ஒருத்தனுக்கு கொடுத்தா அவனுக்கு he will give me 2 rupees. அந்த 2 ரூபாயில நான் அவனுக்கு கொஞ்சம் இது வாங்குறேன். இது வாங்கி இன்வெஸ்ட் 2 rupees like this. அந்த அதுல இருந்து 10 ரூபாய் வரும். அந்த 10 ரூபாயில இருந்து இதாகும். அந்த 10 ரூபாய் it will become 100 rupees. அந்த 100 rupees I will purchase some land. Then I will have so many cows. I will have a house. அதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா கதையெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னன்னா I will have a beautiful wife, I will have children and all those things. அப்புறம் one day there will be a big argument between myself and my wife. And அவளை அந்த மாதிரி என்ன when she opposes me and argues with me, நான் ஜோரா அவளை எட்டி ஒதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கால் கிட்ட இருந்த அந்த பானையில இருந்த அந்த மாவை ஜோரா எட்டி ஒதிச்சுட்டான். ஸோ அந்த 2 ரூபாயில இருந்து வாட் he wanted to do, அந்த மாவை வச்சுன்னு என்ன வாட் எவர் he wanted to build a big estate, அதுவும் போயிடுச்சு. மாவே போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, he will not get 2 rupees. When he doesn't get that 2 rupees, he will not get 10 rupees. When that 10 rupees is not there, 100 rupees is not there, nothing is there. ஸோ அதுக்கு என்ன பூர்வ பதார்த்தம் இது இல்லைன்னா அது கிடையாது, அது இல்லைன்னா அது கிடையாது, அது இல்லைன்னா அது கிடையாது, இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா ஃபர்தர் எதுவுமே இல்லை கடைசி. ஸோ பூர்வ பதார்த்தானாம் அப்பிரசித்தம், உத்தரோத்தர பதார்த்தானாம் சுத்தராம பிரசித்தி அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஃபர்ஸ்ட் பேசிக் ஆர்குமெண்ட், பேசிக் அனுமானத்தை நாம நிராகரணம் பண்ணிவிட்டோம்னா மேற்கொண்டு அந்த அனுமானத்தை வச்சு மேல என்னென்ன சொல்ல போறாளோ அந்த அனுமானங்கள் எல்லாம் அதெல்லாம் none of them will stand அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? லாஸ்ட் வீக் ஸ்ரீமதி ஜெயா கிருஷ்ணகுமார் had asked a question, நியாயம் நீதி அப்படின்றது, and she had also referred to professor's write-up regarding these two. I went through the write-up in detail, but that what the professor has mentioned seems to be quite against the principles of Sanskrit etymology and other. So adla enna correct ah irukku அப்படின்றது நான் I will explain it separately in an email. Kindly give me some more time because I have not been able to do the necessary reference work. But அடுத்த வாரத்துக்குள்ள நான் உங்களுக்கு I will try to send an email in detail. And it is not directly related to this class. அதனால இந்த கிளாஸ்ல ஐடியா அதை பத்தி விஸ்தாரமா ஒன்று சொல்லுங்க. Thank you. நீங்க மேத்தமேட்டிக்கல் ரெஃபரன்ஸ் மேத்தமேட்டிக்கலா டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு கொடுத்திருக்கா, அதுல ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா உங்ககிட்ட இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம்? நான் ஒரு சென்னையில ஒரு ப்ரொஃபஸர் யாரோ அடியனுடைய தகப்பு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, அவர் இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜ்ல போட்டிருக்காரு இது அப்படின்னு. அது ஐ வில் ஜஸ்ட் சி எங்க இருக்கு என்னன்னு நான் விசாரிச்சு இதெல்லாம்
these theories can be represented in the mathematical language or in the scientific language அப்படின்றதை பத்தி ஒன்றும் சந்தேகம் கிடையாது. because a few scholar mathematicians have done that. பூர்த்தி பண்ண முடியுமா இல்ல சில அம்சங்களை மட்டும் நாம அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்துல ஐ எம் நாட் வெரி ஷூர். பட் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. because in the syllogism இதெல்லாம் it has been represented in the scientific language by many people. But since my knowledge of science and mathematics is almost next to zero, I am not able. எத்தனையோ சமயத்துல பிசிக்ஸ் டெக்ஸ்ட்ல இந்த 12th ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா பிசிக்ஸ் வாசிக்கிறப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வந்ததுனாலே ஐ யூஸ் டு ஃபீல் புட் ஆஃப் பை தட். அதனால என்ன ஆகுதுன்னா ஐ எம் நாட் வெரி ஷூர் எவ்வளோ ஆயிருக்குன்னு. பட் ஐ வில் ட்ரை டு கெட் தி ரெஃபரன்சஸ் அண்ட் லெட் யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு? ஸோ மங்கள ஸ்லோகத்தோட இந்த கிளாஸ் முடிக்கிறேன். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये.